டிவிகே தலைவர் என் பங்காளி விஜயோட ஒரு கிளிப்பிங்ஸ் கேட்டேன், ஆடியோ வீடியோ கிளிப்பிங்ஸ் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பகைவனை கூட மன்னிச்சு விட்டுடணும், மன்னிச்சு விட்டால் நம்மளுக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும், அவனை பழி தீர்த்து அன்றைக்கி மட்டும்தான் திருப்தி கிடைக்கும்னு சொன்னார். இதெல்லாம் உண்மை தான், 99% உண்மை தான். அந்த 1% உண்மை கிடையாது. என்ன தெரியுமா, இந்த தீய சக்தி திருட்டு திமுகவை மக்களும் மறக்கக்கூடாது, நம்மளும் மறக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் நஞ்சம் ஊழல் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 30% ஊழல்னு வச்சுங்க. நலத்திட்டங்களில் 30% ஊழல்னு வச்சுங்க, கட்டுமானங்களில் 30% ஊழல்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த தீய சக்தி திருட்டு திமுக. இதுக்கு கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யணும். உரியவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட வேண்டும். அவங்க நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் மீது உள்ள குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். இவங்க மேலன்னா நம்ம பாவம் படுத்தவனா பார்க்கக்கூடாது. டிவிகே தலைவர் விஜயோட அந்த கிளிப்பிங்ஸை போடுறேன், கொஞ்சம் கேள்வி. நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி பார்த்தால எப்படி பழி வாங்கினேன். ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருப்பீங்க. அதனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ, யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை. நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா, இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அது நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி பார்த்தால எப்படி பழி வாங்கினேன். ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருப்பீங்க. அதனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ, யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை. நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா